ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான பூண்டு கார சட்னி தான். இது வந்து இட்லி, தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை வந்து நம்ம தட்டி தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இது ரெண்டுத்தையுமே கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வரமிளகா வந்து ஒரு 6 வரமிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 வரமிளகாயை வந்து உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் புளி இது எல்லாத்தையுமே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா சட்னி ரெடி. உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டான சட்னி ரெடி. இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு தட்டிட வேண்டியதான். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்தோம்னா காரசாரமான பூண்டு கார சட்னி ரெடி. இட்லி, தோசை ரெண்டுக்குமே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் தோசை சுட்டனால அந்த சட்னி ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.